வணக்கம் தோழா தோழிகளே. இன்றைக்கி நம்ம நந்தினி மண் சட்டி சமையலில் ஒரு சூப்பரான சுவையான தக்காளி கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, பிகினர்ஸ் கூட செய்யலாம். ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சுட சுட இட்லி இந்த மாதிரி தக்காளி கொத்தமல்லி சட்னி செஞ்சு அந்த இட்லியில் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சட்னி பார்த்திங்கன்னா தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் கோதுமை தோசை, அடை, இந்த மாதிரி எல்லா சைடிஷுக்குமே ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு முறை இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம பழுத்த தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சிகப்பாக இருக்கக்கூடிய பழுத்த தக்காளி பழம் நம்ம இதில் ஒரு 5 பழம் சேர்த்துக்கலாம். இதுக்கு அதிகமாக டேஸ்ட்டு கொடுக்கறதே இந்த தக்காளி தாங்க. தக்காளி காவட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பழமாக இருக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை சேர்த்துனதுக்கப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி இப்போ இந்த தக்காளியை நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டதுக்கு அப்புறமா இதில் காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதில் தோல் உரித்த பூண்டு பல் ஒரு 6-7 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னா ஒரு பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போது இது நல்லா இந்த மாதிரி வதக்கி விடும்போது தண்ணி விடும் தக்காளியிலேருந்தே. அப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்க ஆரம்பிச்சிரும் மஞ்சள் தூள் நம்ம சேர்க்கும்போது. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துனதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகா, மிளகாய் தூள் இது 2மே காரத்துக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த மிளகாய் தூள் எதுக்கு சேர்த்துறேன்னா இதோட டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அப்படியே இந்த ஹோட்டலில் சாப்பிட்றதோட அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கணுன்னா கண்டிப்பாக இந்த மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம பிரட்டி விடும்போது இதை நல்லா இப்படி மசிச்சு விட்டுருங்க கரண்டியிலேயே. இப்போ நம்ம இது அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், சும்மா ஒரு 1/2 டம்ளர் தான் நான் சேர்க்குறேன். 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுருங்க. பிரட்டி விட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டட்டும். இது நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சுண்டி நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிட்டேன். சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதில் 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பிரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் 1 கையளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை இதுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு இந்த நல்லா இந்த தக்காளி, இந்த கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா இப்படி பிரட்டி விடுங்க. இப்படி ஃபுல்லாக நல்லா பிரட்டி விடுங்க. இது அப்படியே இந்த தக்காளியோடு சேர்ந்து இதெல்லாமே நல்லா வேகட்டும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தக்காளி மட்டும் வதக்கி இந்த கொத்தமல்லியை ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைப்பாங்க. அதுவும் டேஸ்ட் இருக்கும். இதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா இப்போ கொத்தமல்லி கீரையெல்லாம் நல்லா வதங்கிடணும். இப்படி நல்லா ஒன்றோட ஒன்று வதங்கி சுருண்டு வரும். இந்த மாதிரி சுருண்டு வர ஸ்டேஜ் தான் நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தங்க. இப்போ இதை நல்லா நம்ம என்ன பண்ணிடலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாங்க. நல்லா இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், கொத்தமல்லி தலையெல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் சுருண்டு வந்துருச்சு. இப்போது இதை நம்ம ஆற விட்டுருவோம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரு எடுத்துக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ஆறின இந்த சட்னி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன். நீங்க இத ரொம்ப நைஸா அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில அரைக்கணும். அதாவது அந்த கொத்தமல்லி இதெல்லாம் வந்து அப்படியே தெரியிற மாரி இருக்கும். ரொம்பவும் தெரியிற மாரி இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு 90% வந்து அரைச்சரணும்னு வச்சுக்கோங்களேன். இது சாதத்துக்கு கூட சுட சுட போட்டு சாப்பிடலாம். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். சாதத்தில நெய் ஊத்தி, இந்த சட்னி போட்டு சூடான சாதத்தில சாப்பிட்டிங்கன்னா, அவ்ளோ அட்டகாசமா இருக்கும். ரொம்பவுமே டேஸ்ட்டா இருக்குங்க. இந்த மாரி சட்னி ஒரு முறை நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு, எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கா சொல்லுங்க. மறக்காம சேனல லைக் பண்ணிக்கங்க. நன்றி.